ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மம்மிஸ் லவ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு வீடியோ ரெக்வஸ்ட்டாக வந்த ஒரு டாபிக் தான் இது. ஸோ நம்ம சேனலில் வந்து என்ன மாதிரி வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னு நான் கேட்டுட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டாபிக்ஸ் எனக்கு அனுப்புங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு அதை கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்த ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் மெயினாக இந்தியாவிலேருந்து யூஎஸ்க்கு வந்து படிக்கணும்னு நினைக்கிறவங்க. யூஜி படிக்கிறவங்களுக்கு பிரச்சனை இருக்காது, ஏன்னா காலேஜே அதில் எல்லாம் சேர்ந்துடும். பட் பிஜி படிக்க வரவங்களுக்கு கண்டிப்பாக வந்து சமைச்சு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு சில பொருட்கள்லாம் தேவைப்படும். அதெல்லாம் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நான் கிராசரிஸ் எதையும் நான் சேர்க்கல, அது நான் தனியாக வேணால் கூட போடுறேன். பட் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம கிச்சனுக்கு சமைச்சு சாப்பிட்றதுக்கு பேசிக்கான திங்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் என்ன அப்படின்ற லிஸ்ட்டை டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ், இந்தியாவிலேருந்து யூஎஸ்க்கு வர ஸ்டூடெண்ட்ஸ், யூஜி படிக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக டாமில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பொருட்கள் ஃபஸ்ட் இயருக்கு தேவை இருக்காது. பட் பிஜி படிக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தனியாக அவங்க ஒரு வீடு எடுத்து இல்லை ஷேர்ட் அக்காமடேஷனில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க வந்த உடனே சமைக்கிறதுக்கு இல்லை சாப்பிட்றதுக்குலாம் ஒரு சில ஐட்டம்ஸ் செஞ்சு சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு பேசிக் நெசசிட்டி கிச்சன் ஐட்டம்ஸ் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செராமிக் தேவைப்படும். இது வந்து நம்மளுக்கு டிஷ்வாஷர் அண்ட் மைக்ரோவேவ் சேஃப். இங்கே வந்து மோஸ்ட்லி நிறைய ஃபுட் நம்ம ஹீட் பண்ணுறது வந்து மைக்ரோவேவ் தான்றதுனால மைக்ரோவேவ் சேஃபான சில பொருட்கள் என்னதுன்னா, ஒரு பிளேட்டு, சாப்பாட்டுக்கு பிளேட்டு, அதுக்கப்புறம் ஒரு பவுலு, அப்புறம் ஒரு காஃபி மக்கு. ஸோ பவுல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது ஃபுட்டு வச்சுருக்கோம், லெஃப்ட் ஓவரை நம்ம ரீஹீட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஏதாச்சும் சூடு பண்ணோன்னா இது இன்னும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி மக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பால் சூடு பண்ண, தண்ணி சூடு பண்ண, எல்லாத்தையும் அதாவது டீ காஃபி எல்லாம் சூடு பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி மக்கு தான் உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இந்த மூணுத்தையும் நீங்கள் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வர்றது எவ்வளவு சாத்தியம் எனக்கு தெரியல. நீங்கள் வேணால் முடிஞ்சால் பபிள் ட்ராப் பண்ணி எடுத்துகிட்டு வர முடிஞ்சதுன்னா எடுத்துகிட்டு வாங்க. இது மூணுமே நல்ல ஒரு மைக்ரோவேவ் அண்ட் டிஷ்வாஷர் சேஃப். அட்லீஸ்ட் மைக்ரோவேவ் சேஃபாக இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லது. இல்லை அது இந்தியாவில் எங்களால் எடுத்துகிட்டு வர முடியாது அப்படின்னா இங்கே தாராளமாக வந்து டாலர் ஷாப்லாம் இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இது மூணுமே வந்து உங்களுக்கு $5 முடிஞ்சிடும். உங்களால் ஒரு யாரோட ஹெல்ப் ஆச்சு நீங்கள் வாங்கி நீங்கள் கடைக்கு போய் வாங்கிட்டு வர முடியும்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு இது மூணுத்தையும் இங்கே வந்தோடனே வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு நம்மளுக்கு தேவைப்படுறது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வர வேண்டிய பொருள் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் பிளேட்டு. ஸோ இந்த மாதிரி செராமிக் பிளேட்டு எப்போனாலும் உடஞ்சி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, நம்ம கை தவறி கீழே விழுந்து. பட் இதுக்கு வந்து லைஃப் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேட், ஒரே ஒரு பிளேட் இருந்தால் கூட போதும். ஸோ இது வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வர கடாயில் ஏதாவது பாத்திரம் மூடி வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி சைஸில் நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ நான் சொல்கிற எல்லா பாத்திரங்களுமே முடிஞ்ச அளவுக்கு லைட் வெயிட்டாக வாங்குங்க. நீங்கள் புதுசு தான் வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வீட்டிலேயே பழக்கப்பட்ட நல்ல கண்டிஷனில் இருக்கிற பொருட்களை கொடுத்து விட்டாலுமே போதும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா வந்து ஷேர்ட் அக்கமடேஷனில் தான் உங்கள் பசங்க இருக்க போகிறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி பொருட்கள் ஒரு பசங்களுமே எடுத்துகிட்டு வருவாங்க. கொஞ்சம் அது மிக்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அவங்க அதே இடத்துல தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படியே ஒரு ரூமாக வந்து உங்கள் பசங்க மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து யாருக்குமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது சில பாய்ஸ்லாம் வந்து வாங்க கூட மாட்டாங்க. சரி அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பழசே நீங்கள் கொடுத்து விடுங்க, நல்ல கண்டிஷன்லாம் இருக்கிற மாதிரி கொடுத்து விடுங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கப்ஸு. ஸோ கப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விளிம்பு வச்ச கப்புலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிடைக்கவே கிடைக்காது. ஸோ கண்டிப்பாக ஒரு கப்பாவது இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா வந்து ஏதாவது பால் இல்லை காஃபி டீ ஏதாவது ஆற்றணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான கப்பு அவசியமாக இருக்கும். இந்த கப்பு எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் நீங்கள் அதாவது காஃபி போடலாம், பட் இதில் டீ போட முடியாது. டீனா நம்மளுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் கொதிக்க வச்சு அதை வடிகட்டி அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு இந்த மாதிரி கப்பு. அதுக்கப்புறம் வந்து ஒரு தண்ணி குடிக்கிற கப்பு. இது வந்து கொஞ்சம் டாலாக இருக்கும். ஸோ சாப்பிடும் போது ஒரு கப்பு தண்ணி எடுத்து வச்சுட்டு உட்காந்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரம், இது வந்து போனின்னுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டீ குடிக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இது ரொம்ப அவசியமாக இருக்கும். ஏன்னா வந்து இதை வந்து நம்ம இப்படி ஆற்றி குடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்குன்னு ஒரு பாத்திரம், பெரிய பாத்திரம் எடுத்து அதை கழுவணுன்ட்டு கிடையாது. இது ஜஸ்ட் இதை மட்டும் எடுத்துட்டா இது தண்ணி குடிக்கிறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து இந்த மாதிரி ஆற்றி குடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ அகெயின் இது எல்லாமே லைட் வெயிட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அடுத்ததான் வந்து டீ குடிக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி
ஒரு மினிமம் ஒரு டீ வடிகட்டியாவது எடுத்துக்கோங்க. இங்கே வந்து கிடைக்கும், பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸ்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும். நம்ம போடுற டீ தூள்லாம் கூடவே அந்த கப்பில் வந்துடும். ஸோ அதனால டீ வடிகட்டி அட்லீஸ்ட் 1 இல்லை 2 கூட நீங்கள் எடுத்துக்கலாம், யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பூன்ஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சர்விங் ஸ்பூனாகவும் எடுத்துக்கலாம் நீங்கள், இல்லை இந்த மாதிரி சீரியல் சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து கரண்டி, இது வந்து குழம்பு கரண்டி இல்லை தோசை கரண்டி ரெண்டாவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தோசை மாவுலாம் நம்ம இன்ஸ்டண்ட்டாக தோசை மாவு எப்படி பண்ணோம் அப்படின்றது, அதாவது நீங்கள் இந்தியாவிலேயே செஞ்சு கொடுத்தீங்கன்னா இங்கே ஜஸ்ட் தண்ணி இல்லை தயிர் கலந்து சுடுற மாதிரியான தோசை ரெசிபிலாம் நம்ம இன்ஸ்டன்ட் ரெடிமிக்ஸ் போட்டிருக்கோம். அதனோட லிங்க் எல்லாமே நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ தோசை மாவுக்கு இந்த கரண்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து சாப்பாட்டுக்கு ஒரு கரண்டி, அதுக்கப்புறம் ஒரு ஃபோர்க்கு, ஒரு ஸ்பூன் வந்து இன்னும் கூட 1-2 நீங்கள் எடுத்துக்கலாம். ஏதாவது மசாலா பவுடர்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்பூனும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸ் கூட எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஆனால் மேண்டேட்ரி. அதுக்கப்புறம் தோசை திருப்பி, ஸோ இது வந்து நம்மளுக்கு தோசை திருப்புறதுக்கு, அதுக்கப்புறம் சப்பாத்தி போடுறதுக்கு, அதாவது சப்பாத்தி திருப்புறதுக்கெல்லாம் ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் கத்தி, ஒரு நல்ல கட் பண்ணுற கத்தியாக எடுத்துக்கோங்க. அதாவது இந்த மாதிரி செரேட்டட் நைஃபாக இருந்துச்சுன்னா இன்னும் சேஃபாக இருக்கும். நீங்கள் கொடுத்து விடும் போது பேக்கேஜோடு கொடுத்து விடுங்க, லூஸில் கொடுத்து விடாதீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீலரும் ரொம்ப அவசியமானது தான். பொட்டேட்டோலாம் எதாவது பண்ணுறாங்க அப்படின்னா பீலர் அவசியம். அதுக்கப்புறம் நான்ஸ்டிக் பேன் வச்சுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக முக்கால்வாசி நான்ஸ்டிக் பேன் வந்து போகிறது நல்லது, ஏன்னா அது கொஞ்சம் ஈஸி மெயின்டெனன்ஸு. அதுக்கு வந்து உடன் ஸ்பூன். அடுத்து நம்ம சப்பாத்தி உருட்டுறதுக்கு இந்த ரோலிங் பின்னு. ஸோ இது நம்ம சப்பாத்தி பேஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி சாப்பிங் போர்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சைடில் காய்கறி கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இன்னொரு சைடில் வந்து சப்பாத்தி போடுறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே லைட் வெயிட்டாக பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து நம்ம சமைக்கிறதுக்கான பேனு. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த நான்ஸ்டிக்காக எடுத்துக்கோங்க. நான்ஸ்டிக்கில் இந்த மாதிரி ஃப்ரைங் பேன் மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஆழமாக இருக்கிற மாதிரியான ஒரு கடாய் மாதிரியும் நீங்கள் வச்சுக்கலாம். என்கிட்ட நான்ஸ்டிக் இல்லை, அதனால அதை காமிக்கல. இதுக்குமே கொஞ்சம் மூடி இருக்கிற மாதிரி, இல்லை நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்களா பிளேட்டு, இந்த பிளேட்டு இந்த மாதிரி மூடுற மாதிரியும் வச்சுக்கலாம். ஸோ நம்ம மூடி போட்டு குக் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக குக் ஆகும். நீங்கள் குக் பண்ணிவிட்டு அப்படியே அதுலேயே கூட நீங்கள் வச்சுக்கலாம், கொஞ்சம் நேரம் வச்சுட்டு ஆற வச்சுட்டு அப்புறம் நீங்கள் லெஃப்ட் ஓவர்ஸை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த 2 பாத்திரமே நம்மளுக்கு போதும். ஸோ நம்மளுக்கு வந்து நான்ஸ்டிக் போகிறதுக்கான காரணம் அது ஈஸி மெயின்டெனன்ஸ். பசங்கள்லாம் குக் பண்ணி சாப்பிட்றாங்கன்னா அது குவிக்காகவும் இருக்கணும். அதாவது இது வந்து இதில் சமைக்கிறது இன்னுமே ஈஸி, கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கலாம், அது வாஷ் பண்ணி வைக்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸின்றதுனால நான்ஸ்டிக்காக நல்ல குவாலிட்டியானதாக பார்த்துக்கோங்க. அகெயின் நம்ம வந்து இண்டக்ஷன் பேஸ்டாக இருக்கணும். ஸோ இங்கே இருக்கிற ஸ்டவ்ஸ் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி டைம் வந்து பார்த்திங்கன்னா காயில் ஸ்டவ், இந்த ரவுண்டாக இருக்கும். இப்போ தான் இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி காயில் ஸ்டவ்வாக இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. இதை தவிர்த்து இண்டக்ஷன் ஸ்டவ்வாகவும் இருக்கலாம், வெரி ரேர்லி கேஸ் ஸ்டவ்வாகவும் இருக்கலாம். ஸோ அதனால நீங்கள் இண்டக்ஷன் பேஸான சமைக்கிற பாத்திரங்கள் எல்லாமே இண்டக்ஷன் பேஸ்டாக இருக்கிறது அவசியம். ஏன்னா வந்து ஃப்ளாட் பேஸாக இருந்துச்சுன்னா தான் அதோட ஹீட் அதில் போகும், அப்போ தான் வந்து குக்கிங்கும் கொஞ்சம் ஈஸியாக நடக்கும். ஸோ அதனால அது மட்டும் ஞாபகமாக ஃப்ளாட் பேஸ்ட் அண்ட் இண்டக்ஷன் பேஸ்டாக இருக்கிறது அவசியம். ஸோ நான்ஸ்டிக்னால தான் நான் வந்து அந்த ஒரு உடன் ஸ்பூனும் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ குக் பண்ணுறதுக்கு நீங்கள் உடன் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம், சர்வ் பண்ணுறதுக்கு இல்லை எடுத்து சாப்பிட்றதுக்கு நீங்கள் ஸ்டீல் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சொல்லி இது பண்ணோம், ஏன்னா வந்து குக் பண்ணும்போது ஸ்டீல் ஸ்பூன் இதில் போடக்கூடாதுன்றது அவங்களுக்கு ஞாபகப்படுத்தி அனுப்பிவிட்டா இதோட லைஃபுமே வந்து கண்டிப்பாக 2 years கூட வரும். ஸோ அவங்க வந்து இதுக்காக திரும்ப செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அடுத்ததான் இந்த மாதிரி இடுக்கி. ஸோ இது யூஸ் பண்ண பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இடுக்கி கொடுத்து விடலாம். பட் அதை தவிர்த்து வந்து உங்களுக்கு ஏதாவது சூடு பாத்திரத்தை எடுக்கணும் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஷ்யூவை 4ஆக மடித்து 2 பக்கமும் பிடிச்சி எடுத்தாலே உங்களுக்கு அந்த துணிக்கு பதிலாக டிஷ்யூ பேப்பர் வச்சு பிடிச்சி எடுத்தாலே உங்களுக்கு வந்து அது அந்த ஹீட்டை தாங்க தான் செய்யும்.
அடுத்ததா இந்த மாதிரி பாக்ஸ், இது வந்து மைக்ரோவேவ் சேஃப் பாக்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லெஃப்ட் ஓவர்ஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஹீட் பண்ணுறதுக்கும் இந்த பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஏதாச்சும் பேக் பண்ணி எங்கேயாவது எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் வீட்டில் ஏதாவது மசாலா சாமான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னாலுமே எடுத்து வச்சுக்கலாம். இதை தவிர்த்து நீங்கள் ஒரு லஞ்ச் பாக்ஸ், மைக்ரோவேவ் சேஃபான லஞ்ச் பாக்ஸ், இல்லை நீங்கள் இங்கே வந்து கூட அந்த மைக்ரோவேவ் சேஃப் லஞ்ச் பாக்ஸுமே அந்த செராமிக் செட் ஒன்று சொன்னேன் இல்லையா, அது கூடமே சேர்த்து வாங்கிக்கலாம். பட் எது வாங்குறதா இருந்தாலும் மைக்ரோவேவ் சேஃபாக வாங்குறது இன்னும் நல்லது. அடுத்ததா ஒரு வாட்டர் பாட்டில். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாட்டாகவும் ரிட்டைன் பண்ணும், கோல்டாகவும் ரிட்டைன் பண்ணுற மாதிரியான ஃப்ளாஸ்க் மாதிரி வாங்கிக்கோங்க. ஏன்னா வந்து எந்த ஸ்டேட்டுக்கு போகிறாங்கன்றத பொறுத்து தான் இருக்குது. இப்போ கலிஃபோர்னியா, டெக்சாஸ், ஃப்ளோரிடா அந்த மாதிரி ஸ்டேட்டுக்குலாம் போகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சுடுதண்ணிலாம் தேவை இருக்குது. ஏன்னா அந்த ஸ்டேட்டே வந்து கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். வின்டரில் மட்டும் தான் கொஞ்சம் கோல்டாக இருக்கும். பட் இதை தவிர்த்து மிச்ச ஸ்டேட்ஸ்க்குலாம் போகிறாங்கன்னா கண்டிப்பாக கோல்டாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து சுடுதண்ணி ஒரு ஃபியூ ஹவர்ஸ் அதில் தாங்குற மாதிரியான ஃப்ளாஸ்க் டைப் வாட்டர் பாட்டில்ஸாக வச்சுக்கிறதுன்றது வந்து இன்னும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தோசை தவா தேவை இருக்கும். ஸோ தோசை தவா நீங்கள் வந்து நான்ஸ்டிக் எடுத்துக்கோங்க. அதே தான் மெயின்டெனன்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும், கழுவுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி நல்ல இண்டக்ஷன் பேஸாக இருக்கிறது, சேஃபாக இருக்கிறதுன்றது இன்னும் நல்லது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிற குக்கர் பற்றி பார்ப்போம். ஸோ இங்கே வந்து ஷேர்ட் அக்கமடேஷனில் தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 இல்லை 3 பேர் சாப்பிட்ற மாதிரியான சைஸில் குக்கரை நீங்கள் வாங்கி கொடுத்து விடுறது நல்லது. ஜஸ்ட்டு ஒருத்தர் தானே, ஒரு சின்ன சைஸ் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லா வேலைக்கும் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 2 இல்லை 3 பேர் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா யாராவது கூட இருந்தாங்கன்னா அவங்களும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இல்லை வந்து சில டைம்ஸ் வந்து கூட இருக்கவங்க டர்ன்ஸ் எடுத்து சமைப்பாங்க. ஒரு நாளைக்கு நீனு, ஒரு நாளைக்கு நான், அந்த மாதிரி டர்ன்ஸ் எடுத்து சமைப்பாங்க. ஸோ அப்போவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை 2 வேளைக்கு சேர்த்து சமைச்சிட்டு ஒரு போர்ஷன் வந்து நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு லெஃப்ட் ஓவராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு குக்கரை ஒருத்தர்னா 2 பேர் சாப்பிட்ற மாதிரி, மினிமம் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. அகெயின் நான் சொன்ன மாதிரி நீங்கள் இண்டக்ஷன் பேஸ்டு, ஃப்ளாட் பேஸ்டாக இருக்கிறது நல்லது. குக்கர் வந்து புதுசாக தான், குக்கர் மட்டும் இல்லை எந்த பாத்திரமே நீங்கள் புதுசாக தான் கொடுத்து விடணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா வந்து ஷேர் பண்ணி தான் இருப்பாங்க பசங்க. ஸோ அதனால வந்து அதே மாதிரி ஒரே ரூமில் தான் இருப்பாங்கன்னு கிடையாது. ஒரு சில மாதம் ஒரு ரூமில் இருப்பாங்க, நெக்ஸ்ட் ஒரு சில மாதம் நெக்ஸ்ட் ரூமில் இருப்பாங்க. ஸோ அவங்க போகும்போதெல்லாம் இதை எடுத்துகிட்டு போவாங்களான்றதே டவுட்டு தான். ஸோ அதனால நீங்கள் உங்கள் வீட்டில் பழக்கப்பட்ட குக்கர், அதாவது பழசாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் வந்து நல்ல கண்டிஷனில் இருந்துச்சு அப்படின்னா அதை கொடுத்து விடுங்க. குக்கரோட சேர்த்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி இந்த கேஸ்கெட், அப்புறம் இந்த வாஷர், இதுவும் ஒரு 2-3 போட்டு கொடுத்து விடுங்க. ஸோ இட்லி சாப்பிட்றவங்களா இருந்தால் கொஞ்சம் அது கஷ்டம்தான். ஏன்னா வந்து இந்த மாதிரி குக்கர் தான் நம்ம வச்சுருப்போம். இல்லைனா அதுக்குன்னு தனியாக ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துகிட்டு வர்றது எனக்கு தெரியல எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படின்ட்டு. வேணும்னா நீங்கள் இது ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த குக்கர் இருக்குன்னா இந்த குக்கருக்கும் சின்னதாக இருக்கிற மாதிரி இட்லி தட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் நீங்கள் போய் கடையில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தட்டோ இல்லை 2 தட்டோ நீங்கள் இதில் ஃபிக்ஸ் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அது வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குக்கர்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லைனா வந்து இங்கே வந்து நீங்கள் தனியாக அமேசான்லேயோ இல்லை வேறு எங்கேயாவது இந்தியன் ஷாப்ஸ்லேயோ நீங்கள் இட்லி பாத்திரம் கிடைக்கும். இப்போ அடுத்ததாக வந்து நம்மளோட மசாலா பாக்ஸு. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் லைட் வெயிட் மசாலா பாக்ஸு எடுத்துக்கிறது நல்லது. இது வந்து கண்டிப்பாக சமைச்சு சாப்பிட்றவங்கன்னா தேவை இருக்கும் சில பொருட்கள்லாம். அது உங்களோட இஷ்டம் தான். இதில் வந்து தாளிப்பு சாமானும் வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா தூள் வகைகளும் வச்சுக்கலாம். உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், சாம்பார் தூள் அப்படியும் வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இது கூட அந்த ஒரு குட்டி ஸ்பூனும் வரும். ஸோ அதோட சேர்த்து இங்கே கொடுத்து விட்டுடுங்க. ஸோ இதை தவிர்த்து ஒரு டிஷ் வாஷிங் லிக்விட் ஒரு பாட்டில் இருந்தால் போதும். ஒரு ஃபஸ்ட்டு ஃபியூ வீக்ஸ் அவங்க ஓட்டிக்கிட்டாங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்க்ரப் நீங்கள் நிறையாவே வாங்கிட்டு வரலாம். இதுவும் நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி சீலிங் கிளிப்ஸ் இருக்கு இல்லையா, இது கூட நீங்கள் வாங்கிட்டே வந்துடலாம். ஒரு பேக் இல்லை 2 பேக்ஸ் கூட வாங்கிட்டு வந்துடலாம். ஏன்னா நம்ம ப்ரொவிஷன்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதை கொட்டி வைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ்லாம் தேவை இருக்காது. ஜஸ்ட் அந்த கவரோடய இந்த மாதிரி கிளிப் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக இப்போது காய்கறிலாம் வச்சு சமைக்க போகிறாங்க, அந்த லெவலுக்கு குக்கிங் தெரியும் அப்படின்னா வந்து
ஸோ நீங்கள் கட் பண்ணுறதுக்கு கட்டிங் போர்டு அண்ட் நைஃப் வச்சுருப்பீங்க. இன்னுமே குவிக்காக வேணும் அப்படின்னா வந்து அந்த மேனுவல் சாப்பர் இருக்கும் இல்லையா, அப்படியே புல் பண்ணி எடுப்பாங்களே, அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் எலக்ட்ரிசிட்டி அது தேவை இருக்காது. இங்கே வந்து இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது நீங்கள் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வர வேண்டிய பொருட்கள். பட் வந்து நீங்கள் இங்கே வந்து வாங்க வேண்டியதுக்குன்னு சில பொருள் இருக்குது. அது வந்து வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். பட் அது வந்து ஃபர்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ்க்கு உங்களுக்கு தேவைப்படாது தான். பட் அதுக்கப்புறம் உங்களுக்கு வாங்க முடிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வாங்க வேண்டியது இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரானிக் கெட்டிலு. ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே சுடு தண்ணிலாம் கொஞ்சம் அதிகமாக தேவை இருக்கும். இது இல்லைனாலும் நீங்கள் மைக்ரோவேவில் சூடு பண்ணி குடிச்சிக்கலாம். பட் ரூம்லேயே நீங்கள் வச்சு சுடு தண்ணிலாம் வேணும்னா இந்த எலக்ட்ரிக் கெட்டில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தண்ணி குடிக்கிறதுக்கும் சரி, நீங்கள் குக்கிங்க்குமே சுடு தண்ணி கூட இதில் நீங்கள் நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். அகெயின் டேப்பில் வந்து உங்களுக்கு சுடு தண்ணி வரும். பட் அந்த தண்ணியை நீங்கள் வந்து குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா அது வந்து கிளீனிங்க்கு தான் அந்த ஹாட் வாட்டர். இங்கே இருக்க பைப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரஸ்ட்டு அதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா பழைய அப்பார்ட்மெண்ட்டாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ டேப்பில் வர ஹாட் வாட்டரை குடிக்கிறதுக்கோ சமைக்கிறதுக்கோ யூஸ் பண்ணவே கூடாது. அது வந்து ஒன்லி ஃபார் கிளீனிங். ஸோ இங்கே இதில் டேப்பில் வர அந்த நார்மல் பச்சை தண்ணியை இந்த மாதிரி நீங்கள் கெட்டிலில் சூடு பண்ணியும் குடிச்சிக்கலாம். இல்லை நீங்கள் வாங்கியும் குடிச்சிக்கலாம். இல்லை ஃபில்ட்ரு வாட்டரும் நீங்கள் ஃபில்ட்ரு வாங்கி அதில் தண்ணி ஊற்றி வச்சுக்கூட நீங்கள் குடிச்சிக்கலாம். ஸோ இதை தவிர்த்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் குக்கர். நீங்கள் ஏற்கனவே வந்து நம்மளோட இந்தியன் ப்ரெஷர் குக்கர் வச்சுருப்பீங்க. அது இருந்துச்சுனாலும் ஓகே தான். ஸோ இது இல்லை அப்படின்னா இங்கே வந்து என்ன வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ரைஸ் குக்கர் கிடைக்கும். அதெல்லாம் வந்து ஒரு $20-25 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ரைஸ் குக்கர் நீங்கள் வாங்கிக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 குவாட் 5 குவாட் அந்த மாதிரியும் கிடைக்கும். அதை விட சின்ன சைஸும் கிடைக்க தான் செய்யும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு ரைஸ் குக்கர் வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு காசு கொஞ்சம் செலவு பண்ணி பண்ணலாம் அப்படின்னா இன்ஸ்டன்ட் பாட் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நம்ம சேனலில் இன்ஸ்டன்ட் பாட் நிறைய வீடியோஸ் இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான். அது வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அது நிறைய மல்டிபிள் யூஸ் தான். பட் எனக்கு தெரிஞ்சு பேச்சுலர்ஸு இல்லை வெறும் ஸ்டூடெண்ட்டாக வரவங்களுக்கு ஒரு நார்மல் ரைஸ் குக்கரே போதுமானதாக தான் இருக்கும். அதுலேயே ரைஸு, பருப்பு, ஈவன் நூடுல்ஸ் அந்த மாதிரி கூட அதுலேயே கூட செஞ்சுக்கலாம். ஸோ இதை தவிர்த்து எக்ஸ்ட்ராவான்னு பார்த்தீங்கன்னா மிக்சி வேணும்னா வாங்கிக்கலாம். ஸோ அகெயின் இது வந்து ஒரு பேச்சுலருக்கு வந்து அதாவது ஸ்டூடெண்ட்டாக வர பேச்சுலர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் அதிகமான ஒரு விஷயம்தான். பட் அவங்களுக்கு ஒரு சட்னி, குவிக்காக சட்னி சாப்பிடணும், இல்லை இட்லி மாவு கூட அரைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை அரைச்சிக்கலாம். இதை வந்து நீங்கள் இருக்கிற கம்யூனிட்டியில் ஒரு குரூப்னு ஒன்று இருக்கும். ஒன்று வாட்ஸ்அப் குரூப்போ இல்லைனா வந்து ஒரு ஃபேஸ்புக் குரூப்போ இருக்கும். ஸோ அங்கே வந்து சேலுக்கு போடுவாங்க. இந்தியன்ஸ் வந்து ஒரு ஸ்டேட் விட்டு ஒரு ஸ்டேட் மூவ் ஆகும் போது இல்லை திரும்ப அவங்க வந்து ஃபார் குட் வருவாங்க. அந்த மாதிரி இந்தியன்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க ஏதாவது பொருள் வந்து சேல் போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் போய் அவங்கக்கிட்ட வாங்கிக்கலாம். சில டைம் வந்து ஃப்ரீ பிக்கப்பும் போடுவாங்க. சில டைம் வந்து ஃபார் கொஞ்சம் காசுக்கு விற்கவும் செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி பொருட்கள் வாங்கணும், ரைஸ் குக்கர் வாங்கணும், இன்ஸ்டன்ட் பாட் வாங்கணும், மிக்சி வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி குரூப்பில் சேர்ந்துக்கிறது எப்பவுமே நல்லது. வாங்கணும்னு மட்டும் இல்லை, நீங்கள் வந்துட்டீங்கனாலே வந்து அந்த கம்யூனிட்டியில் இருக்கிற குரூப்போட ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் சிக் இருக்குது, இல்லை ஒரு நல்ல வீட்டு சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு அப்படின்னா அவங்க இருக்கிற ஏரியாவில் இருக்கிற கோயிலுக்கு போங்க. ஸோ ஏதாவது ஒரு வாரத்தில் ஒரு நாள் வந்து ஒரு விசேஷமாக இருக்கும் அந்த கோயில். அந்த நாள் என்ன அப்படின்றத பாருங்கள். அங்கே போனீங்கன்னா நிறைய இந்தியன் ஃபேமிலிஸை பார்க்கலாம் நீங்கள். அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு ஹோம் சிக்னஸ் இருக்காது. கொஞ்சம் 4 பேரை பார்த்த மாதிரி இருக்கும், பேசின மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு வேளை ஃபுட்டு அங்கே இருக்கவும் செய்யும். ஃப்ரீ ஃபுட்டே கிடைக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அங்கேயே சமைக்கிற மாதிரி இருக்கும். இல்லை ஏதாவது பக்தர்கள் தான் சமைச்சு எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அகைன் நீங்கள் வந்து வீட்டு சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. வந்த உடனே ஒரு கம்யூனிட்டியில் நீங்கள் எப்படி அதை மிங்கிள் ஆகணும் அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களோ இல்லை நீங்களோ இங்கே யூஎஸ்க்கு வரதுக்கு தான் முயற்சியில் இருந்திருப்பீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே பெஸ்ட் விஷஸ். நல்லபடியாக வந்து உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. அந்த பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்ஸ்டா, ஃபேஸ்புக் எதுலனாலும் ஃபாலோ பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க இல்லைன்னா பார்த்துட்டு இருக்கிறவங்களோட பசங்க வந்து
யூஎஸ்க்கு வந்து படிக்கணுன்ற முயற்சியில் இருப்பீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே என்னோட பெஸ்ட் விஷஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் நீங்கள் இன்ஸ்டா இல்லை ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.